வணக்கம். கடந்த வகுப்புல பேஜ் மேக்கர் அதோட டூல்ஸை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் டூலுக்கான ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிப்போம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டில் போயிட்டு அடோப் பேஜ் மேக்கர் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் டாக்குமெண்ட் செட்டப். இந்த டாக்குமெண்ட் செட்டப்பில் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், பேஜ் சைஸு, டைமென்ஷன்ஸ் இருக்குது, ஓரியன்டேஷன், ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மூவ் டூல் நமக்கு தெரியும். இந்த மூவ் டூலை வச்சு நான் எங்கே வேணாலும் இந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப பாருங்கள், இது கொஞ்சம் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் ஜூம் இன்னு இருக்கீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜூம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ண உடனே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது டெக்ஸ்ட்டுக்கான ஐகான். இந்த பாருங்க, இந்த டீயை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரியான நமக்கு விசிபிலிட்டி கிடைக்குது. இந்த பாருங்க, கீழே நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரியான விசிபிலிட்டி நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் படிச்சுக்கணும். பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே முதல்ல இருக்கிறது வந்து டைம்ஸ் நியூ ரோமன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், கலாம் இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃபு நம்ம வேணும்னா அந்த பேராகிராஃபோட டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை மாற்றலாம். ஃபாண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே முதல்ல இதை என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல நான் ஃபாண்ட் ஸ்டைலை சப்போஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டைலை மாற்றலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு ஸ்டைலை மாற்ற முடியும். இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் திரும்ப. ஸோ ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாற்றுறதுக்கு தான் இந்த, ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபாண்ட்டோட ஃபேஸ் மாற்றுறதுக்கு இந்தக்கான கான்செப்ட் தான் இது. திரும்ப ஒவ்வொரு முறை பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்கணும். Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், நார்மல், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ரிவர்ஸ், ஸ்ட்ரைக் த்ரூ, கேப்ஷன், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட். திஸ் இஸ் அ கான்செப்ட். இப்போ இந்த நார்மல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி போல்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பாதி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது நல்லா பிளாக் கலரில் இருக்குது, இது லைட்டாக இருக்குது. இதுதான் போல்டுக்கான கான்செப்ட். அதுக்கடுத்து பாருங்கள், இட்டாலிக். ஸோ இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இட்டாலிக் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், இந்த லெட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது. இது ஸ்லாண்டிங்காக மாற்றுறதுக்கு இது. அப்போ இது போல்டு, இது இட்டாலிக், இது அண்டர்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? திரும்ப நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் கொண்டு வந்துடுறேன். இப்போ திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு போல்டு வேணாம், இட்டாலிக் வேணாம், அண்டர்லைன் வேணாம், எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நார்மலுக்கே கொண்டு வந்துடுறேன் எல்லாத்தையுமே. இட்ஸ் த நார்மல் கான்செப்ட். புரியுங்களா? இங்கே பாருங்களேன், போல்டு அப்படின்னு கொடுக்குறேன், போல்டு ஆயிடுச்சு. அண்டர்லைன் கொடுக்குறேன், அண்டர்லைன் ஆயிடுச்சு. இப்போ இல்லை, எனக்கு போல்டு வேணாம், அண்டர்லைன் வேணும், நார்மலாக இருந்தால் பெட்டர் இருந்தோம், நார்மலுக்கு கொண்டு வந்துடுறேன். புரியுங்களா? நார்மல், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், தென் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் வந்து ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். பாருங்கள், ரிவர்ஸ் கொடுக்குறேன், ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இது நார்மல் அப்படிங்கிறது கொண்டு வந்துடுறேன் திரும்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஸ்ட்ரைக் த்ரோ. பாருங்கள், மேலே கோடு ஃபுல்லாக அழிச்சா மாதிரி வந்துடும். இது வந்தால் இது. இப்போ இது எனக்கு வேண்டாம்னா செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுங்கள், இதை ஸ்ட்ரைக் த்ரோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, கேப்ஷன், ஸ்மால் சி அண்ட் கேபிட்டல் சி. கேப்ஷன்னா கேபிட்டல் லெட்டர் தான், பட் இட் சீம்ஸ் டு பி ஸ்மால் ஒன். இப்போ இதுவே திரும்ப பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன், இட்ஸ் சிம்பிள் பிக். இதுதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ கேபிட்டலே எனக்கு ஸ்மாலாக வேணும்னா இது, கொஞ்சம் பெருசாக வேணும்னா இது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். அப்போது நார்மல், போல்ட், இட்டாலிக், நார்மல், bold, italic, underline, reverse, strike through, normal, then captions, then
தட்ஸ் இட். அடுத்ததான் நான் இன்னொரு டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், a plus b the whole square அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். பாருங்க, இங்கே 2 அப்படிங்கிறத போடுறேன். a plus b the whole square 2 equal to a square plus b square plus 2ab அப்படிங்கிறத ஃபார்முலா. ஸோ இதை கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது எதுக்கு பயன்படுது? சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பயன்படுது. ஓகேங்களா? சப்போஸ் ஓகே, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த இடம். இப்போ இந்த 2 அப்படிங்கிறது மேலே வரணும் இல்லையா? இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது இங்கே கொடுத்தோம்னா 2 மேலே போயிடும். அதே மாதிரி இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், சூப்பர் ஸ்கிரிப்ட் மேலே போயிடும். இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், a plus b the whole square equal to a square plus b square plus 2ab அப்படிங்கிறதான். இப்போ அடுத்தது அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் சி கொடுத்து திரும்ப அதே மாதிரி கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன். ஸோ வி கொடுத்துட்டு இப்போ இந்த 2 இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆல் பாசிபிள். இப்போ பாருங்கள், இப்போ 2a1b அப்படின்னு எடுக்கணும். இப்போ இங்கே 1 அடிக்கிறேன், 2a1 2b2 அப்படின்னு வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு திஸ் ஒன், அப்போ 2a1b2. அப்போது இது மேலே சப்ஸ்கிரிப்டாக இருந்தால் இந்த எஸ், சூப்பர் ஸ்கிரிப்ட் தென் சப்ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அப்போது இது பார்த்துட்டோம், நார்மல், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ரிவர்ஸ், ஸ்ட்ரைக் த்ரூ, கேப்ஷன், சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே போயிட்டு நம்ம சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இது என்ன ஆகும்? இப்போ இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன், இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஒரு லைனும் இன்னொரு லைனுக்குள்ள இடைவெளியை நிர்ணயிக்கிறதுக்காக தான் இது பயன்படுது. பாருங்கள், இந்த ஐக்கானே நமக்கு சொல்லிடும். அடுத்தது பாருங்கள், திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நோ ட்ராக் இருக்கு இல்லையா? இந்த ட்ராக்கில் வெரி லூஸ் தென் நார்மல். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள ஸ்பேஸை வந்து கொடுக்கறதுக்காக இதுங்க பண்ணுறோம். இங்கே இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மிஸ்ஸில் மேன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். மிஸ்ஸில் மேன், அப்துல் கலாம் மிஸ்ஸில் மேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், வெரி டைட் அப்படின்னு கொடுக்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். இந்த பர்சன்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ என்ன ஆகும், பாருங்கள், இன்னும் கூட இன்க்ரீஸ் 130 வரைக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இதை டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மிஸ்ஸில் மேன் மட்டும் ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இதுக்கு. சரிங்களா? இந்த ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் வரணுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த இடம், ஒரு வேர்டுக்குள்ளே டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பண்ணுறது இங்கே பாருங்கள், கலாம் பிளான்டட் த ப்ரோக்ராம் தட் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 0.5 அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே 0.5 அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் 0.5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான டெக்ஸ்ட் எஃபெக்டை நம்ம கொண்டு வரதுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸ்க்கான கான்செப்ட். இதை குறைக்கிறதுக்கு இது. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறது வந்து ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றுறது, நார்மல், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ரிவர்ஸ், ஸ்ட்ரைக் த்ரூ, கேப்ஷன், சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண, டிக்ரீஸ் பண்ண. இது ஒரு லைனுக்கு ஒரு 2-3 லைன், அதாவது லைனுக்கான இடைவெளியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இது ஒரு வார்த்தைக்கான இடைவெளியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இது ஒரு வார்த்தைக்கான இடைவெளி இன்க்ரீஸ் பண்ண அல்லது டிக்ரீஸ் பண்ண அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து படிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.